வணக்கம் மார்க்சிஸ். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நம்ம இன்னைக்கு இந்த பெரிய புராணம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏனாதிநாத நாயனார் புராணம் அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏனாதிநாத நாயனார் புராணம். இமயமலை மீது புலிக்கொடி நாட்டி புவி பறந்து புகழ் படைத்தவர்கள் சோழ வேந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இமயமலை மீது புலிக்கொடி நாட்டி புவி பறந்து புகழ் படைத்தவர்கள் சோழ வேந்தர்கள். அவர்களுடைய நாடு வளமை மிக்க சோநாடு. சோழர்களுடைய நாடை சொல்றாங்க. சோழருடைய அந்த குளிர்ந்த முத்து வெண்குடையின் நிழலில் குளிர்வது அத்திருநாடு. அந்நாட்டிலே வண்டுகள் ஒலிக்கும் பூஞ்சோலை சூழ்ந்து வயல்களின் மருங்கு விளங்குவது பழமையான எயினனூர் அப்படின்னு சொல்றாங்க. எயினனூர் அப்படிங்கிறது அந்த சோழ நாட்டில் உள்ள பழமையான ஊரை சொல்றாங்க. அப்பதியின் மருங்கில் கண்ணல் தாழும்படி தென்னர் பயிர்கள் வளர்ந்து ஓங்கி இருக்கும். அதனால் அவ்வூரில் வாழும் குடிகள் தழைத்து வாழ்ந்தனர். வளமை மிக்க அப்பதியிலே ஈழக்குல சான்றார் மரபில் அம்மரபு செய்தவத்தால் சைவ நலம் ஓங்க தோன்றினவர் ஏனாதிநாதர். அப்ப அந்த ஊர்ல வாழும் குடிகள் அங்க தழைத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வளமை மிக்க அப்பதியிலே ஈழக்குல சான்றார் மரபுல அம்மரபு செய்த தவத்தினால சைவ நலம் ஓங்க தோன்றினவர் இந்த ஏனாதிநாதர் அப்படின்னு சொல்றாங்க. தொன்மை தொட்டு நன்மை தரும் திருநீற்றின் பெருமையை அவர் நன்கு உணர்ந்து அத்திருநீற்று தொண்டினை வழிபடும் நலத்தில் என்றும் குன்றாத அன்பு பூண்டவர். அப்ப அவர் திருநீற்றினுடைய பெருமையை நன்கு உணர்ந்திருக்கிறாரு நம்முடைய ஏனாதிநாத நாயனார். அத்திருநீற்று தொண்டினை வழிபடும் நலத்தில் என்றும் குன்றாத அன்பு பூண்டவரா இருக்கிறாரு. திருநீறு புனைந்தவர் யாவரே ஆயினும் சிவமாக பாவித்து வணங்குவார். அப்போ நம்ம ஒரு திருநீர் பூசினவங்களா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிவன் அடியார்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் சரி, அப்போ நம்ம அவங்க என்ன குணம், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிலாம் அதை நம்ம பார்க்காம அவங்கள நம்ம சிவமாவே கருதுன்னு தான் இது முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த நாயனாரும் என்ன சொல்றாங்கன்னா, திருநீர் புனைந்தவர் யாவரே ஆயினும் அவரை சிவமாக பாவித்து வணங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அரசர்களுக்கு வெற்றியை தரும் வாட்படை பயிற்சி வைக்கும் தொழில் அவர் தலைமை பெற்று இருந்தார். இப்போ படை இருக்கு இல்லையா, வாட்படை, அந்த இதுல அவர் நல்ல பயிற்சி பெற்று அந்த தொழில தலைமை வகுத்து இருந்திருக்கிறாரு. சிறந்த வாழ்வழியும் தோல்வழியும் உடையவர். குலைந்த உள்ளமும் தலைந்த அந்த அன்பும் அஞ்சா நெஞ்சமும் பின்னிடாத வீரமும் உடையவராய் அவர் விளங்கினார். அப்ப இவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வலிமை உடையவர், வாழ்வழி தோல்வழி எல்லாருமே உடையவராக இருக்கிறாரு. ரொம்ப வீரம் படைத்தவராக இருக்கிறாரு இந்த ஏனாதிநாத நாயனார். வாழ்வித்தையை போதித்து அதனால் வரும் ஊதியங்களை மாலையன் காணாத மணிகண்டரது அடியார்களுக்கு அதை பயன்படுத்துவார். இப்ப வாழ்வித்தையிலெல்லாம் அவர் சிறந்து விளங்குறதுனால அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதனால வரக்கூடிய ஊதியத்தை இந்த மாலையன் காணாத மணிகண்டரது அடியார்களுக்கு இதை அவர் பயன்படுத்துறாரு. இவரை நண்பரே அன்றி பகைவர்களும் அன்பு செய்து போற்றுவார்கள். அப்ப இவருடைய இந்த நல்ல தன்மை குணங்கள் இதெல்லாம் பார்த்து நண்பர்கள் மட்டும் இல்லாம பகைவர்களும் இவர் மேல அன்பு செய்து இவரை போற்றுறாங்க. அத்துணை நன்மை உடையவர் ஏனாதிநாதர். யாரும் இகழப்படாத செய்கையில் இனிது ஒழுகி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா, அந்த விஷயத்த நல்ல முறையில அறத்தோட அவர் ஒழுகி வரார். எல்லோருக்கும் இனிமையே செய்யும் கருணை உள்ளம் படைத்த அருளாளரை பகைக்கும் புல்லரும் இந்த உலகில் இருக்கின்றனர். அப்போ நல்லவங்களை பார்த்தா அது அவங்களுக்கும் ஒரு எதிராளியா ஒருத்தன் இருப்பான் இல்லையா. அந்த எல்லோருக்கும் இனிமையே செய்யக்கூடிய கருணை உள்ளம் படைத்த அந்த அருளாளரை பகைக்கும் புல்லரும் இந்த உலகில் இருக்கின்றனர். தன்னென்ற அமிர்த கிரணம் பொழியும் திங்களை கண்டு தாமரை குவியும். எல்லோருக்கும் இன்பத்தை தரும் பூரண சந்திரன் கல்வருக்கு வெறுப்பாக இருக்கும். பௌர்ணமி நேரத்துல யாரும் களவாட போக மாட்டாங்க, ஏன்னா வெளிச்சம் இருக்கும், தெரியாது இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால கள்ளமார்கள் அவங்க என்ன திருட போக மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பௌர்ணமி சந்திரன்றது அவங்களுக்கு ஒரு வெறுப்பான ஒரு விஷயம் இல்லையா. அது மாதிரி நல்லது செய்யறவங்களை பார்த்தோன்னா இந்த சில ஆட்களுக்கு பிடிக்காது இல்லையா, தீயவர்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு புந்தளவு புல்லர்களுக்கு அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்குது. அது மாதிரி இதை சொல்றாங்க. எல்லோருக்கும் இன்பத்தை தரும் பூரண சந்திரன் கல்வருக்கு வெறுப்பாக இருக்கும். அதுபோல் நல்லாருக்கும் நன்மை புரியும் அன்பராகிய ஏனாதிநாத நாயனாரை
அதிசூரன் என்பான் பகைப்பான் ஆயினான். அப்ப இந்த ஏனாதிநாதருடைய செயல்களை பார்த்து அவன் ஒரு பொறாமை தான் இருந்தான் இல்லையா? அந்த பொறாமையில அவன் அதிசூரன் அப்படிங்கிறவன் பகைப்பாவனோ பகைக்கிறான். ஏனாதிநாதரை பகைப்பான் ஆயினான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிசூரன் வாழ்படை பயின்று தொழில் உரிமை தாயத்தினன். அப்ப அதிசூரன் அப்படிங்கிறவரு வாழ்படை பயின்று அந்த தொழில் உரிமையை அவன் பெற்றிருக்கான். தற்பெருமை பூண்டவன் ஆணவத்தின் ஆணிவேர் வாளாயினும் பயிற்றும் தொழில் கற்றவர்களிலே தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் உலகில் ஒருவரும் இல்லை என்று எண்ணி தருப்பும் அந்த தன்மதிப்பும் அவன் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காம்படிஷன் போட்டி ஒரு பொறாமை எல்லாம் சொல்ற மாதிரி இவன் என்ன இவன் வாழ்விட்டையில பெரிய இவன் தான் இருக்கிறான். அதுல கிடைக்கக்கூடிய எல்லாம் அந்த அடியார்களுக்கு செஞ்சுட்டு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கானோன்னு அதை பார்த்து பொறாம பண்ணி இந்த அதிசூரன் அப்படிங்கிறவங்க பொறாமப்படுறான், பகைவன் ஆகிறான் அவருக்கு. இவனும் இந்த வாழ்விட்டை எல்லாம் பயின்று அதுக்குள்ள அந்த உரிமையெல்லாம் அவன் பெற்றிருக்கான். அவன் தற்பெருமை உடையவனா இருக்கான், ஆணவத்தினுடைய ஆணி வேறா இருக்கான். இந்த மாதிரிதான் இவனுடைய தன்மைகள் இருப்பதாக இங்கு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்ப தனக்கு அதாவது தனக்கு ஈக்குவலா யாரும் இருக்கக்கூடாது, தான் தான் எல்லாத்துலயும் ஹெட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான், அந்த அதிசூரன் அப்படிங்கிறவன். அப்ப என்ன சொல்றாங்க? ஆணவத்தின் ஆணி வேர் வாடாயுதம் பயின்று தொழில் கற்றவர்களிலே தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் உலகில் ஒருவரும் இல்லை என்று எண்ணி தருக்கும் தன்மதிப்பும் கொண்டிருந்தான். தங்கள் குலத்திற்கு உரிமையாகிய வாட்படை பயிற்றும் ஆசிரிய தொழிலால் வரும் ஊதியம் வர வர அதிசூரனுக்கு குறைந்து கொண்டே வந்தது. இப்ப எல்லாரும் இந்த நம்முடைய நாயனார் இருக்காரு இல்லையா, நம்முடைய ஏனாதிநாத நாயனார்கிட்டயே போய் எல்லாரும் வாழ்படையில அவர் திறந்து இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் படிக்க போறாங்க. அதனால அவருக்கு அங்க கூட்டம் அதிகமா ஆகுது, இவருக்கு என்ன கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது, வருமானமும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. சோ தங்கள் குலத்திற்கே உரிமையாகிய வாட்படை பயிற்றும் ஆசிரிய தொழிலால் வரக்கூடிய இந்த ஊதியம் வர வர அதிசூரனுக்கு குறைந்து கொண்டே வந்தது. அன்பராகிய ஏனாதிநாதருக்கு தாய உரிமையின் ஊதியம் வளர்ந்து வந்தது. அதனால் ஏனாதிநாதர் மீது பொருத்தமில்லாத பகைமை பாராட்டுவனாய் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவருக்கு ஊதிய அதிசூரனுக்கு வருமானம் குறைய ஆரம்பிச்சது, நம்ம ஏனாதிநாதருக்கு நல்ல முறையில ஊதியம் வளர்ந்து வருத பார்த்தோன்னா ஒரு பொறாமை வந்துருச்சு அவனுக்கு. அந்த பொருத்தம் இல்லாத அந்த பகைமையை அவன் பாராட்டுறவனா ஆறான். அழுக்காறு, அவா, சினம், இன்னா சொல் ஆகிய இத்தீய குணங்களை மேற்கொண்ட அதிசூரன் சூரியன் முன் சந்திரன் போல் ஒளி மங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி மழுங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரு நல்ல ஒரு அறநெறியில இருக்கக்கூடியவரு. அவருக்கு எதிராக இந்த தீய குணங்களை உடைய அதிசூரனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சூரியன் முன்னாடி இந்த சந்திரன் போல ஒளி மழுங்கினான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அழுக்காற்றினால் அலைப்புண்ட அதிசூரன் தன் துணைவருடன் சேர்ந்து ஆராய்ந்து ஏனாதிநாதரை எதிர்த்து போரிட்டு அவருடைய தொழில் உரிமையை கவர வேண்டும் என்று துணிந்தான். இப்ப இந்த பொறாமை தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? இந்த பொறாமையில என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அழுக்காறுனால இந்த அதிசூரன் என்ன பண்றான், அந்த அழுக்காற்றினால் அலைப்புண்ட அந்த அதிசூரன் தன்னுடைய துணைவரோட சேர்ந்து ஆராய்ந்து என்ன நினைக்கான், ஏனாதிநாதரை எதிர்த்து போரிட்டு அவருடைய தொழில் உரிமையை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். தன்னிடம் படை பயின்றவர்களுடனும் சுற்றத்தினருடனும் துணைவர்களுடனும் திரண்டு ஏனாதிநாதர் பால் சென்று வாட்படை பயிற்றுகின்ற குலத்தாய அந்த என்ன பண்றாங்க, இந்த சூரன் அதிசூரன் என்ன பண்றாரு, தன்னோட படையை பயின்றவர்களுடைய சுற்றத்தார்கள் துணைவர்கள் இவங்களெல்லாம் திரட்டுக்கிட்டு கூட்டிட்டு போய் ஏனாதநாதர் பால் அங்க போய் சென்று அவர்கிட்ட சொல்றாங்க, வாட்படை பயிற்றுகின்ற அந்த குல தாய தொழில் உரிமை வரியாரே பெற வேண்டும். அதாவது குல தொழிலா இருக்கக்கூடியவங்க தான் அதுல அந்த தொழிலை நடத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆதலின் நீரும் நானும் போரிட்டு நம்மில் யார் வெல்வரோ அவருக்கே அத்தொழில் உரியது. அதாவது நம்ம ரெண்டு பேர்த்துல யாரு வலியார், யாரு ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது யாரு ஜெயிக்காங்களோ அவங்கள்தான் இந்த தொழில கற்பிக்கக்குள்ள ஒரு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு, இப்ப நீங்களும் நானும் போரிடுவோம், அதுல நாம ரெண்டு பேர்ல யார் வெற்றி பெறுவோமோ அவங்க இந்த தொழில செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதிசூரன் ஏனாதிநாதத்தை சொல்ற அந்த படையெல்லாம் திரட்டிட்டு போய் அவர்கிட்ட போய் சொல்றாங்க. ஆதலின் நீரும் நானும் போரிட்டு நம்மில் யார் வெல்வரோ அவருக்கே தொழில் உரியது. ஆதலின் போருக்கு வருக என்று
மிகுந்த சினத்துடன் அவன் அழைத்தான். வெங்கட்புலி கிடந்த அந்த குகையின் முன் சென்று போருக்கு வருக என்று குறுநரி அழைத்தது போல் இருந்தது அக்காட்சி அப்படின்னு ஓமையே சொல்றாங்க. அந்த புலி கிடந்த அந்த குகைக்கு முன்னாடி போய் நரி போய் அழைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏனாதிநாதர் போருக்கு அறை கூவி அழைத்தது கேட்டு ராஜசிங்கம் போல் கிளர்ந்து எழுந்தார். அவருக்கு எதுக்கு, அவருக்கு என்ன பயம் இல்லையா? அவரு ராஜசிங்கம் போற அப்படியா, சரி பாத்திரலான்ட்டு அவரு வராரு. சோ ஆர்கலோ போருக்கு அழைத்தவர் என்று சீறினார். உடையை வரிந்து கச்சையை கட்டினார். வீர கடல் அணிந்தார். கூர்மையான வாளாயுதத்தையும் பலகையும் கொண்டு போருக்கு துணிந்து புறப்பட்டார். அவருக்கு ஒன்றும் பயன் இல்லை. அவரு ரொம்ப அப்படி ராஜசிங்கம் போற நடந்து வந்து யாரு என்ன கூட்டா போருக்கு அப்படின்னு அவர் கேட்டுட்டு அவரு இந்த அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் இருக்குள்ளேயே உடையை அறிந்து கச்சையை கட்டிக்கிட்டாரு. வீர கடல் அணிகிறாரு. கூர்மையான இந்த வாளாயுதத்தையும் பலகையும் கையில கொண்டுட்டு அந்த போருக்கு அவரு ரெடி ஆயிட்டாரு. பல பல வீரர்களுடன் வெள்ளம் போல் திரண்டு வந்த பகைவர்கள் மீது தனித்து செல்கின்றார் ஏனாதிநாதர். ஏன்னா சாரி மிஸ்டர், இந்த அதிசூரனுடைய சைடு பார்க்கும்போது அங்க எல்லா படை ஆட்களையும் அவர் கூட்டு போயிருக்காரு. சுற்றத்தார்கள், படை பயின்றவங்க, துணைவர்கள் எல்லாரையும் கூட்டு போயிருக்காரு. ஆனா இந்த மறுபக்கம் பார்க்கும்போது ஏனாதிநாதர் ஒரு ஆளா நிக்கிறாரு இல்லையா, அப்படிதான் வந்து எதுக்குறாரு. பல பல வீரர்களுடன் வெள்ளம் போல் திரண்டு வந்த பகைவர்கள் மீது தனித்து செல்கின்றார் ஏனாதிநாதர். அவர் வீரத்தை யாரே அளக்க வல்லார்? இவர் தனியே செல்வதை அறிந்து இவர் பால் படை பயின்று கொள்ளும் அந்த காளையர்களும், முன்னர் பயின்று வேறு வேறு இடங்களில் இருந்த வீரர்களும், ஏனைய சுற்றத்தினரும் ஓடி வந்து இருமருங்கும் சூழ்ந்து துணை புரிந்தனர். அப்ப இதை வந்து பார்த்தோம்னா, ஐயோ இவங்ககிட்ட தான் நம்ம படிச்சோம், நம்ம இப்ப போய் அவங்களுக்கு ஒரே செய்தி சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இவர்கிட்ட படையில பயின்ற அந்த காளையர்கள், அந்த இளைஞர்கள், இவங்க எல்லாருமே வீரர்கள் எல்லாருமே இவருக்கு ஒரே செயலாக அவங்க வராங்க. அதிசூரன் ஏனாதிநாதனை நோக்கி, இந்த வெளியிடத்திலே நாம் போர் புரிந்து நம்மில் வென்றவர் வாழ் பயிற்றும் அந்த ஆசிரிய தொழில் உரிமையை கொள்ள வேண்டும் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த வெளியிடத்துல நம்ம போர் புரிந்து நம்மள யாரு ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசிரிய தொழில் உரிமை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதிசூரன் சொல்றான். நாயனார், அது உனக்கு நன்று என்று தோன்றினால் அதற்கு நான் இசைகிறேன் என்றார். ஏன்னா நீதான் வந்து இந்த கண்டிஷனை போடுற, நம்ம ரெண்டு போர் புரியும், அதுல யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு இந்த தொழில் உரிமை வந்து கொடுத்தேன் அப்படின்னு நீ தான் சொல்ற. ஓகே, நீ அப்படின்னு சொன்னா ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்றேன்னு இவரு சொல்றாரு. அணிவகுத்து நின்ற அந்த இருதரத்து சேனைகளும் கை கலந்து போர் தொடங்கின. மேகத்துடன் மின்னல் கலந்து இடியுண்டானது போல் அச்சேனைகளுக்கு இடையே வாழ் மின்ன பேரொளி உண்டாகியது. இப்ப ரெண்டு பேருக்கு இடையில அந்த சண்டை வந்து நடக்குது. வாழ் வீரருடனும் வேல் வீரருடனும் வில் வீரருடனும் கடும் சமர் புரிந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ கடுமையான அந்த சண்டை நடக்குது. வீரவாத ஒலியும் தோல் தட்டும் ஒலியும் வில்லின் நான் ஒளியும் கணைகள் உண்டோடுந்து தாக்கும் அந்த ஒலியும் கடல் நான் ஒளியும் கணைகள் உண்டோடுந்து தாக்கும் ஒலியும் கடல் ஒளி நாணை எழுந்தன. காண்பார் கண்கள் அதை கண்டு கூசின. மண்ணும் விண்ணும் சுழன்றன. சிரங்கள் உருளலுற்றன. கரங்கள் துணிப்பட்டன. தாள்களும் தோள்களும் சிந்தின அப்படின்னு அந்த இடத்துல அந்த படை ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் புரியும் போது அங்க அந்த இது எப்படி இருந்ததுங்க நமக்கு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உதிரம் வந்து உதிர ஆறு வந்து ஓடியது. கவந்தங்கள் கூத்தாடின. தலைகள் உருண்டன. காகங்களும் கழுகுகளும் பறந்தன. பிணங்கள் குவிந்தன அப்படின்னு. சோ பயங்கரமான போர் நடக்குது. அதுல இந்த மாதிரி உதிரம் ரத்தம், ஒரு பக்கம் ரத்தம் ஆறு ஓடுது, தலைகள் உருளுது, காகங்கள் கழுகுங்கள் பறக்குது, பிணங்கள் குவிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சண்டை ரெண்டு பேருக்கும் அந்த அணிகளுக்கும் இடையே சண்டை நடக்குது. சோ இவ்வாறு இருபுறத்து சேனைகளும் மாண்டன. மாளாது நின்ற தமது படைகளை பின்னாக்கி ஏனாதிநாதர் போர் முனையில் முன்னணியில் வந்து நின்றார். இப்ப இப்படி ரெண்டு புறத்து சேனைகளும் மாண்ட பிறகு மானாது நின்ற ஒரு நம்முடைய படைகளை பின்னாக்கி ஏனாதிநாதர் போர் முனையில அவர் வந்து முன்னணியில வந்து நிற்கிறாரு. அரியேறு போன்ற அவர் சக்கரம் போல் சுழன்று எதிர்த்த அந்த வீரர்களது தோள்களையும் தாள்களையும் சிரங்கங்களையும் அவர் துணித்தார். போரில் தலைப்பட்டார் யாவரும் கொலைப்பட்டார். போரில் களவாத நின்றவர் போர்க்களத்தை விட்டு மெய்யுணர்வு தோன்றிய போது ஆர்வம் முதலிய குற்றங்கள் மறைவது போல் ஓடி மறைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரை யாரு எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. இந்த போர்ல பயந்துட்டு
அதுல போர்ல கலக்காம நின்றுட்டு இருந்திருப்பாங்களே, அவங்க எல்லாரும் பயந்து போய் எப்ப தப்புச்சம் பொழைச்சோன்னு போர்க்களத்தை விட்டு அவங்க ஓடிட்டாங்க. அதுக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல சொன்ன சில விஷயங்களை இங்க சொல்றாங்க. மெய்யுணர்வு தோன்றிய போது ஆர்வம் முதலிய குற்றங்கள் மறைவது போல் ஓடி மறைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நமக்குமே வந்து இந்த மெய்யுணர்வு வந்துட்டு அப்படின்னா அந்த உணர்வு வந்து நமக்கு மறைஞ்சு போகும் இல்லையா? இந்த ஐம்புலன்களுடைய புலனுணர்வு மறைஞ்சிடும். மெய்யுணர்வு கிடைச்சிட்டுனா அதுக்கு அங்க தேவையே இருக்காது புலனுணர்வுக்கு. அந்த இதை இங்க நமக்கு ஒரு ஓமையா அங்க வந்து சொல்றாங்க. சோ போரில் களவாது நின்றவர்கள் இந்த போர்க்களத்தை விட்டு அந்த மெய்யுணர்வு தோன்றிய போது ஆர்வம் முதலிய இந்த குற்றங்கள் மறைவது போல் அவங்க ஓடி மறைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிசூரன் ஓடியவர்களை மீண்டும் ஊக்குவித்து உடன் அழைத்து கொண்டு ஏனாதிநாதர் முன் சென்று அடர்த்தான். திரும்பவும் விடல. அதிசூரன் அந்த ஓடியவங்களை எல்லாம் திரும்ப பிடிச்சிட்டு வந்து திரும்ப அழைச்சு வந்து ஏனாதிநாதர் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறாரு. ஏனாதிநாதர் மிகுந்த வேகத்துடன் சுழன்று வாளினால் அதிசூரனை கொல்ல நேரும் அந்த சமயத்தில் அதிசூரன் அஞ்சி புறம் கொடுத்து ஓடினான். இப்ப திரும்ப ஓடினவங்களை பிடிச்சி ஏனாதிநாதர் முன்னாடி நிறுத்தி சண்டை போட வைக்கும் போது உடனே ஏனாதிநாதர் மிகுந்த வேகத்தோட அவரு தன்னுடைய சுழன்று வாளினால அதிசூரனை கொள்ள வர்ற சமயத்துல அவன் என்ன பண்ணிட்டான், பயந்து புறங்காட்டி வந்து ஓடுறான். யாரு? அதிசூரன் அப்படிங்கிறவரு ஓடுறாரு. வெற்றி பெற்ற நற்றவமுடையார் சிற்றம்பலமேய கற்றைவார் சடை பரமனை போற்றி தமது திருமாளிகை அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வெற்றி பெற்ற நம்ம நற்றவமுடையாருங்கிறது நம்முடைய நாயனாரை சொல்றாங்க. வெற்றி பெற்ற நற்றவமுடையார் சிற்றம்பலமேய கற்றைவார் சடை பரமனை போற்றி தமது திருமாளிகை வந்து அடைந்தார். அப்ப இப்ப இவரு ஜெயிச்சிட்டாரு, நம்முடைய ஏனாதிநாத நாயனார் ஜெயிச்சிட்டாரு. சோ தோல்வி அடைந்து ஓடிய அதிசூரன் மிகுந்த அவமானத்தை அடைந்தான். உள்ளம் உடைந்தான். இரவு முழுவதும் கண் மூடாமல் கவலை அடைந்தான். ஈனமிகு வஞ்சனையால் வெல்ல கருதினான். அப்ப அவனுக்கு ஐயோ முன்னாடி நம்ம தோதம் போனோமே அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு அவமானமா இருக்குது. அதனால இரவு முழுசும் கண் மூடாம கவலையோட வந்து இருக்கிறான். அதிசூரன் இருக்கிறான். ஈனமிகு வஞ்சனையால் அவன் வந்து வெல்ல வந்து கருதுறான். நற்குணமில்லாத தீயவன் விடியற்காலை எழுந்து ஏனாதிநாதர் பால் ஒரு ஆள் மூலம் இப்ப என்ன பண்ணிட்டான், நைட்டு பூரா அவனுக்கு உறக்கமே வரல. அந்த வஞ்சனை அவனுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அவமானமா அதை ஃபீல் பண்றான். பண்ணிட்டு என்ன நினைக்கான் அப்படின்னா, இந்த நற்குணம் இல்லாத இந்த தீயவன் அதிசூரன் விடியற்காலை எழுந்துச்சு ஏனாதிநாதர் பால் ஒரு ஆள் மூலம் ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறான். என்ன அப்படின்னா, நீயும் நானும் மட்டும் தனி இடத்தில் போரிடுவோம், வீணாக மற்றவர்கள் நம்பொருட்டு மாள வேண்டாம் என்று சொல்லி அனுப்புறான். இப்ப 2 படைகள் 2 பக்கம் இருந்து எல்லாரும் சண்டை போடும்போது நிறைய பேர் இவங்க சண்டையில அவங்களும் செத்து மாடுறாங்க இல்லையா? இப்ப அதனால இவன் என்ன ட்ரிக் பண்றான், தனி இடத்துல நீ நானும் மட்டும் நாம வந்து போர் புரியணும் அப்படின்னு ஒரு ஆள் மூலம் அவங்க ஏனாதிநாதருக்கு சொல்லி அனுப்புறான். நீயும் நானும் மட்டும் தனியிடத்தில் போரிடுவோம், வீணாக மற்றவர்கள் நம்பொருட்டு மாள வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினான். ஏனாதிநாதனார் அதுவும் சரி என்று கூறி சுற்றத்தார்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியாமற் படிக்கி வாழும் பலகையின் தாங்கி புறப்பட்டார். அப்ப இதை அவரு வேற யார்ட்டையும் சொல்லல, ஏன்னா தனியா தானே வர சொல்லியிருக்கான் சூரன். அதனால இவர் தனியா போறாரு. அதிசூரனால் குறிப்பிடப்பட்ட அந்த போர்க்களம் சென்று அதிசூரனது வரவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். இவரு எதுக்குமே சலிக்கல இல்லையா? அப்ப இவரு ஓகே நீ சொன்ன இடத்து வந்து வாரன்ட்டு அவரு போய் அங்க நின்றுட்டாரு. வஞ்சனையை மேற்கொண்ட அதிசூரன் ஏனாதிநாதர் திருநீறு தரித்தவர்களை எவ்விடத்தும் எப்போதும் தீங்கு செய்யார் என்பதை அறிந்து ஒருபோதும் திருநீறு அணியாத அப்பாதகன் நெற்றியில் நிரம்ப வெந்நீரு பூசிக்கொண்டு மனத்தில் கருப்பு வைத்து வாழும் பலகையும் தாங்கி புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடத்திற்கு சென்றான். இப்படியும் ஏமாத்துறாங்க பாருங்க. அந்த வஞ்சனையை மேற்கொண்ட அதிசூரன் என்ன பண்றான், ஏனாதிநாதனுடைய அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? சிலர் வந்து இப்படிதானே நம்மளையும் இது பண்ணுவாங்க, இந்த மைனஸ் சில விஷயங்களை அவங்க ஃபேவரபிளா எடுத்துப்பாங்க அதை இல்லையா? அந்த மாதிரி இங்க ஏனாதிநாதர் திருநீர் யாரு தரிச்சாங்களோ அவங்களுக்கு எந்த தீங்கும் அவர் பண்ண மாட்டாரு. அதை இவன் அறிஞ்சுக்கிட்டு ஒருபோதும் திருநீரே அணியாத அந்த பாதனை நெத்தி நிறைய அந்த திருநீரை பூச்சிக்கிட்டு மனத்துல அந்த வஞ்சனையை வச்சுக்கிட்டு வாழும் பலகையும் தாங்கி அந்த புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடத்துக்கு அவன் சென்றுட்டான். வென்றியை உடைய சிங்கம் இறைக்குரிய பிராணியை எதிர்பார்த்து நிற்பது போல் நின்ற ஏனாதிநாதரை கண்ட அதிசூரன் அவர் பால் நெருங்கும் வரை நெற்றியை பலகையால் மறைத்து கொண்டு சென்றான். அப்ப எல்லாம் பூசியிருக்கான், வஞ்சனையினால அவன் சும்மா பூசியிருக்கான்.
பூசினதையும் அவர்கிட்ட போறவரை காட்டல, அவன் ஒரு பலகை வச்சு இப்படி மறைச்சுக்கிட்டே அவன் போறான். மறைத்து கொண்டு சென்றான். அடல் விடையேறு என்று ஏனாதிநாதர் எதிர்த்து அவனை கொல்ல வாளுடன் சென்றார். வந்துட்டான்னு சொல்லி ஓகேன்னு அவன் போர் புரியுறதுக்காக இவரு ஏனாதிநாதர் எதிர்த்து அவனை கொள்ளதுக்காக வாளோட போறாரு. அத்தருணத்தில் அதிசூரன் பலகையை எடுத்தான். நெற்றியில் வெண்ணீட்டை ஏனாதிநாதர் கண்டார். பலகை எடுத்தோன்னு பார்க்காரு, நல்ல திண்டாருல பூசி பட்டா போடலாம் போட்டிருக்காங்க. திருநீற்றை கண்டவுடன் திடுக்கிட்டார். கெட்டேன், முன்பு இவர் நெற்றியில் ஒருபோதும் காணாத திருநீற்றினை பார்த்தேன். வேறு மாறாக நினைப்பதற்கு என்ன இருக்கின்றது? சிவபெருமானுடைய திருத்தொண்டராக ஆயினார் போலும். இனி இவருடைய குறிப்பின் வழியே நிற்பேன் என்று கருதினார். அவர் என்ன பார்த்தாரு, ஐயோ இதுவரை ஒரு நாளும் போதாதவே இப்போ நெத்தி நிறைய திருநீட்டை பூசியிருக்கானே அப்படிங்கிறத இவர் பார்த்துட்டு வேற அதை நான் வேற மாற இவங்க கூட சண்டை போகணும் அப்படிங்கிறான்னு என்னன்னா அவருக்கு விட்டாரு. வேறு மாறாக நினைக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? சிவபெருமானுடைய இந்த திருத்தொண்டராக அவர் ஆயிட்டான் போல. இனி இவர் என்ன சொன்னானோ அதை நான் கேட்கங்கிற மாதிரி இவர் கருதிட்டார். நம்முடைய ஏனாதிநாதர் கருதுறாரு. கைவாளையும் பலகையும் நீக்க எண்ணினார். ஆனால் அவ்வாறு செய்தார் இல்லை. நிராயுதரை கொன்றார் என்னும் தீமை சிவனடியாராகி இவர்பால் எய்தாதிருக்க வேண்டும் என்று எண்ணினார். அப்ப இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இனி திருத்தொண்டர் ஆயினார் போலும், அதாவது வேறு மாறாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? சிவபெருமானுடைய திருத்தொண்டராக ஆயினார் போலும், இனி இவருடைய குறிப்பின் வழியே நிற்பேன் என்று கருதினார். அப்போ அந்த கைவாளையும் பலகையும் நீக்க அவர் எண்ணினார். ஆனால் அவ்வாறு செய்தார் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிராயுதரை கொன்றார் என்னும் அந்த தீமை சிவனடியாராகிய இவர்பால் எய்தாதிருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆதலினால் வாளும் பலகையும் தாங்கி வெறுமையாக அவர் நின்றார். அவருடைய திரு உள்ளத்தின் அந்த அருமையை யாரே அறிய வல்லார். இப்ப இவர் ஒன்றும் பண்ணல, அந்த பதவியை வச்சுக்கிட்டு அவர் சும்மா நிற்கிறாரு வெறுமையா. சிவனடியாருக்கு பரிபாவம் வரக்கூடாது என்று கருதிய அவருடைய திருவுளம் மிகுந்தவாறு திருவுளம் இருந்தவாறு தான் என்னை முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவிட்டான். ஏனாதி நாதருடைய திருநீட்டின் அன்பை நன்கு அறிந்த மின்னார் சடையுடை விடையவர் அருள் வெளியிலே தோன்றி காட்சி அளித்தார். அப்ப இப்ப அவர் எந்த சண்டையும் போல அப்படியே நின்றுட்டாரு. இப்ப அருள் வெளியில நமக்கு தேவருமான் காட்சி கொடுக்குறாரு. இதனுடைய விஷயம் விளக்கத்துல பின்னாடி வருது மக்கள், அது என்னன்னு. எம்பெருமான் அடியாருக்கு அருள் புரியும் தன்மையை நாம் எவ்வாறு போற்ற வல்லேன்? பகைவருடைய கைவாளினால் பாசத்தை அறுத்து அன்பு வடிவான நாயனாரை என்றும் தம்மை விட்டு நீங்காது உடன் இருக்குமாறு அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. எம்பெருமான் இந்த அடியாருக்கு அருள் புரியும் தன்மையை நம்ம எப்படி போற்றணும் அப்படின்னா, அந்த பகைவருடைய அந்த கைவாளினால அந்த பாசத்தை அறுத்து அன்பு வடிவான நாயனாரை என்றும் தம்மை விட்டு நீங்காது உடன் இருக்குமாறு இந்த சிவபெருமான் அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எய்னனூர் என்பது குடந்தைக்கு தென்கிழக்கில் கற்சாலையில் 4 மைலில் அரிசொல் ஆற்றின் கரையில் உள்ளது. அந்த எய்னனூர் எங்க இருக்குன்னு சொல்றாங்க, கும்பகோணத்துல. தென்கிழக்கில் கற்சாலையில் 4 மைல் தூரத்துல ஆற்றினுடைய கரையில் உள்ளது. ஏனநல்லூர் என அது வழங்கப்படுகின்றது. நாயனாருடைய மரபு சான்றோர் மரபு ஆகும். ஈழக்குல சான்றார் என்பது சான்றார் மரபில் ஒரு பிரிவு. சான்றார் என்னும் சொல் சானார் என இப்போது மருவியது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாளில் சேனாதிபதிக்கு ஏனாதி என்ற பெயர் இருந்தது. அரசர்கள் சேனாதிபதிக்கு ஏனாதி பட்டம் என்னும் ஒரு ஆபரணம் நெற்றியில் அணிய தருவார்கள். ஏனாதி மோதிரமும் தருவார்கள். அப்ப சேனாதிபதிக்கு ஏனாதிங்கிற அந்த மாதிரியான பேர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருடைய பேர் ஏனாதிநாதனார் இல்லையா, அதுக்கு காரணம் சொல்றாங்க. ஏனாதிநாதனார் அரசருக்கு வாட்படை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்குள் அவர் முதன்மை பெற்று இருந்தார். சிறந்த வாழ்வழியும் தோல்வழியும் உடையவர் என்பது அவர் அதிசூரன்பால் நிகழ்த்திய போரினால் நமக்கு விளங்கியது. உயர்ந்த வீரம் உடைய அவர் அன்புமயமாக இருந்தார். திருநீற்றின் திருத்தொண்டில் அவருக்கு அளவிறந்த அன்பு இருந்தது. திருவருள் மயமானது திருநீரு. அடுத்து திருநீரை பற்றியுள்ள விஷயங்களை சொல்றாங்க. திருவருள் மயமானது திருநீரு, பராவணமாவது திருநீரு அப்படின்னு சொல்றாங்க. பராவணமாவது நீரு என்பார் திருஞான சம்பந்தர். அப்ப இங்க பரா அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்றாங்க. சக்தி தான் அந்த திருவருள் இல்லையா. அப்ப வினைகளை நீராக்குவதனால் நீரு எனப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப நம்ம திருநீரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நீரு அப்படின்னா நம்முடைய வினைகளை நீராக்குவதனால் அதுக்கு பேரு நீரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தெய்வீகமானது ஆனபடியால் திருநீரு அப்படின்னு அதுக்கு பேரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பேய், பில்லி, சூனியம், நோய் முதலிய கொடுமைகளின் நின்றும் உயிர்களை காப்பாற்றுவதால் இது காப்பு எனப்படும். அந்த ரக்ஷை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால இது இந்த திருநீருங்கிறது ஒரு காப்பு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எதுல இருந்தெல்லாம் நமக்கு நம்மளை காத்து நிக்கி அப்படின்னா அந்த பேய், பில்லி, சூனியம், நோய் இந்த மாதிரி கொடுமையில இருந்து உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ரக்ஷை, ஒரு காப்பாகவும் இந்த திருநீரு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலான ஐஸ்வர்யத்தை தருவதனால் இது விபூதி எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. விபூதி அப்படின்னா ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப திருநீரு அணிவதனால என்னென்னலாம் சிறப்புகள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ திருநீட்டினை சந்நியாசியும் ஒருவேளை தரித்து கொள்ள தவறுவானாயின், வந்து சன்னியாசிகள் எப்பவுமே அவங்க திருநீர் அணிஞ்சிருக்கும் இல்லையா, ஒருவேளை தரித்துக்கொள்ள அவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உபவாசம் இருந்து பிரணவ ஜபம் பன்னீராயிரத்தால் அப்பாவம் நீங்கி பரிசுத்தனாவான் என்கின்றது பத்மஜாபால உபனிடம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப திருநீட்டினை சந்நியாசியும் ஒருவேளை தரித்து கொள்ள அவன் தவறுவானாயின் உபவாசம் இருந்து பிரணவ ஜபம் பன்னீராயிரத்தால் அவன் 12,000 தடவை அந்த பிரணவ ஜபத்தை பண்ணி அப்ப இப்படிதான் அந்த பாவம் நீங்கி அவன் பரிசுத்தனாவான் அப்படின்னு சொல்லி பத்மஜாபால உபனிடம் சொல்வதாக இங்க சொல்றாங்க. ஸோ இத்தகைய திருநீறு புனைந்த அடியவர் யாவராயினும் அவரை சிவமாக பாவித்து வணங்கும் பண்புடையவர் ஏனாதிநாதர். தனக்கு வாட்பயிற்சியால் வரும் செல்வம் அனைத்தையும் திருநீறு புனையும் அடியவருக்கே பயன்படுத்தி வந்தமையால் அவரது அன்பு நமக்கு புலனாகின்றது. இவருடைய வன்மையும் ஒப்பற்றது. அழுக்காறு கொண்ட அதிசூரன் போருக்கு அழைக்க துணை வேண்டாது தாம் ஒருவரே போருக்கு புறப்பட்டதனால் நமக்கு விளங்குகின்றது. அப்ப இவர் தனியே செல்வதை கண்டு மாணவரும் சுற்றத்தினரும் துணை சென்றனர். இறுதியில் அதிசூரன் தோற்று ஓடினான். வஞ்சிக்க கருதி அப்பாதகன் திருநீரு நெற்றியில் அணிந்து பலகையால் மறைத்து வந்தான். நாயனார் அவனை எதிர்க்கும் தருணத்தில் பலகையை நீக்கினான். விபூதியை பார்த்தார். உடனே கொல்ல வந்த அவனை அடியவராகவே கருதினார். தவிர வாளும் பலகையும் எரிந்து விட்டால் நிராயுதனை கொன்ற பாவம் அடியாருக்கு வரக்கூடாது என்று கருதி வெறுமையாகவே ஆயுதம் தாங்கி நின்றார். அதனால அவர் கொல்லல அப்படிங்கிறத சொல்றாங்க இங்க. ஸோ இந்த இடம்தான் இவர் வரலாற்றின் முக்கியமான பகுதி. இவருடைய அன்பின் சிகரமும் இதில்தான் விளங்குகின்றது. இவருடைய திருநீட்டின் அன்புதான் என்னே உயிரையும் தியாகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறைவன் பாச நீக்கம் பல வழியில் புரிவான். இறைவன் பாச நீக்கம் பல வழியில் புரிவான். இங்கு இவருக்கு பற்றலர் தம் வாளால் பாசம் அறுத்து ஆட்கொண்டான். அப்ப இங்கே தன்னுடைய வாளால பாசம் அறுத்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்கொலை அப்படிங்கிறது பெரும் பாவம். நமக்கு தெரியும் இல்லையா, சூசைடுங்கிறது பெரிய ஒரு பாவம். தற்கொலை என்பது பெரும் பாவம். நாயனார் கொல்ல வந்த போது கொலைக்கு உடன்பட்டு நின்றது தற்கொலை ஆகாதோ? இப்ப நாயனார் கொல்ல வரும்போது அந்த கொலைக்கு உடன்பட்டு நின்றது தற்கொலை ஆகாதா அப்படின்னு கேட்டோம்னா அது ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தான் திருநீற்றின் பால் வைத்த அந்த அன்பின் மிகுதியினால் உயிரை அவர் தியாகம் புரிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் என்ற அந்த திருமூலர் வாக்கின்படி வஞ்சனையாக திருநீர் பூசிய அதிசூரன் நாயனாரை கொன்ற பாவத்தினால் மீளா நரகிற்கு ஆளாயினான். அப்போ இவரு அந்த ஏகாதி நாயனார் ஒரு பலகையோ எதையும் வச்சு அவர் அங்க போரிடல, அவரு எல்லாம் அப்படியே வச்சுட்டு நின்றுட்டாரு. ஆனா இவன் அதிசூரன் ஏனாதிநாதரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொன்ன பாவத்துக்கு என்ன சொல்றாங்க, அதாவது வஞ்சனையாக திருநீரு பூசிய அதிசூரன் நாயனாரை கொன்ற பாவத்தினால் மீளா நரகிற்கு ஆளாயினான். அப்ப நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஜென்மத்துல நம்ம பண்ணக்கூடிய தப்புகளுக்கு இங்கேயே நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா நரகத்துல போய் கண்டிப்பா மதம் அணிவிப்போம் இல்லையா. அதனால இப்ப நாயனாரை கொண்ட பாவத்தினால மீளா நரகத்துக்கு அவன் ஆளாயினான். பூசிய விபூதியால் புனிதனாகவில்லை. அப்ப இதுதான் முக்கியம். நம்ம ஒரு உத்ராட்சை போடுறதுனாலையோ திருநீரை பூசறதுனாலையோ நம்ம புனிதம் ஆக முடியாது. நம்முடைய செயல்கள் புனிதமா இருக்கணும் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. சோ அவன் பூசிய விபூதியால் அவன் புனிதனாகவில்லை. அரசனுடைய சின்னமணிந்த அரச சேவகர் புரிகின்ற குற்றத்திற்கு
அதிக தண்டனை கிடைப்பது போல் திருநீறு உத்திராட்சம் அணிந்து கொண்டு தீவினை புரிவோர் பெரும் துன்பமும் நரகமும் எய்துவர் அப்படின்னு வந்து அது சொல்றாங்க நமக்கு. அப்போ திருநீறு உத்திராட்சம் அணிஞ்சு கொண்டு தீவினை புரிவோர் பெருந்துன்பமும் நரகமும் எய்துவர். இப்ப மெடிடேஷன்ல கூட நமக்கு பிஎம்சியில சொல்லுவாங்க. இப்ப முன்னாடி நம்ம தப்பு பண்றதுங்கிறது வேற விஷயம். இப்ப நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம மெடிடேஷன் பண்றோம். அப்ப இப்ப நம்ம தப்பு பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்ட் அதிகம், நமக்கு நம்ம பனிஷ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ஞான பாதையில இருக்கோம். அப்ப இப்போ நம்ம வந்து தவறுகள் பண்ணோம்னா கண்டிப்பா பனிஷ்மெண்ட் டபுளா தான் நமக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா இறைவன் நமக்கு காட்டி கொடுக்குறாரு இப்படித்தான் இருக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சும் நம்ம திரும்ப தப்பு தெரியாம பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேற, தெரிஞ்சு நம்ம பண்றது அதுக்கு பனிஷ்மெண்ட் வேற அப்படிங்கிற மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, திருநீறு உத்திராட்சம் அணிந்து கொண்டு தீவினை புரிஞ்சாங்கன்னா பெருந்துன்பமும் நரகமும் அவங்க எய்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெய்ப்பொருள் நாயனாரும் ஏனாதிநாத நாயனாரும் திருநீற்றின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள். இருவரும் முடிவில் விபூதியின் அன்பை வலுவாமல் வென்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெய்ப்பொருள் நாயனார் அப்படித்தானே, அவர்கிட்டையும் இந்த மாதிரி வஞ்சனை வச்சு ஒருத்த வேஷம் போட்டுதான் வந்தான் அந்த முக்திநாதன் அப்படிங்கிறவங்க. அது மாதிரி இவங்கயும் அப்படிதான். ஸோ இருவரும் முடிவில் விபூதியினுடைய அன்பை வலுவாமல் வென்றனர், தோல்வியிட்டனர். முக்திநாதனும் அதிசூரனும் அவர்களுடைய உடம்பை அழித்தனரே அன்றி கருத்தை அழிக்க முடியவில்லை. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து உடம்பதான் அழிச்சாங்களே ஒழிய கருத்தை அவங்களால அழிக்க முடியல. அந்த இப்ப ஆன்மாவை அழிக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வெற்றி என்பது கருத்தில் அடங்கி நிற்கின்றது. அதிசூரனும் முக்திநாதனும் நரகிடை வீழ்ந்து துன்புற்றனர். அப்ப இதுக்கான பனிஷ்மெண்ட் நரகத்துல விழுந்து அவங்க துன்புற்று இருக்காங்க. மெய்ப்பொருளும் ஏனாதிநாதரும் சிவபதம் அடைந்து இன்புற்றனர். அப்ப அவங்க உடலை தான் அழிச்சாங்களே ஒழிய அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மாவுடைய கருத்தில் அடங்கி இருக்குன்னு சொல்றாங்களே, வெற்றி என்பது கருத்தில் அடங்கி இருக்கு, அந்த ஒரு தன்மையில இருக்கு. அந்த அப்ப அந்த ஆன்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆன்மா வந்து ஒண்ணு பக்குவப்பட்ட ஆன்மா. சோ அவனை அந்த ரெண்டு பேரையும் என்ன செஞ்சுட்டாரு இறைவனு, அந்த மெய்ப்பொருளையும் ஏனாதிநாதரையும் சிவபதம் அடைந்து அவங்க வந்து இன்புற்றா வாழ்ந்தனர் அப்படின்னு வந்து இங்க சொல்லி அதை முடிக்கிறாங்க மாஸ்டர். அப்ப இதுதான் வந்து இன்னைக்கு ஏனாதிநாத நாயனருடைய புராணமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருநீர் அணிஞ்சாலும் சரி, உத்தராஜா அணிஞ்சாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல் அங்க வந்து புனித ஒரு தன்மையுடையதா இருக்கணும். நம்ம வந்து ஒரு வேஷம் மாதிரி அதை எடுக்காம செயல் புனிதமா இருக்கும்போது தான் அதற்கான பலன் வந்து கிடைக்குங்கிறதையும் நமக்கு இங்க காட்டுறாங்க. எஸ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.